2 நாள் பயணமாக ஈரோடு, சேலம் செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். ஈரோடு மற்றும் சேலத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். கோவை செல்லக்கூடிய அவருக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 2 நாள் பயணமாக செல்லக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாளை மேட்டூர் அணையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். இந்த நிலையில் தான் குறிப்பாக வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் நடைபெறக்கூடிய வேளாண் கண்காட்சியை மற்றும் கருத்தரங்கையும் முதலமைச்சர் ஸ்டாலின் 12 மணி அளவில் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து 15 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் 16 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிகழ்வோடு சேர்த்து தொடங்கி வைக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 159 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். மேலும் 25 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் 4524 பயனாளிகளுக்கு வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் பேருரையாற்றவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2 நாள் பயணமாக இருக்கக்கூடிய நிலையில் சென்னை விமான நிலையத்திற்கு அவருக்கு அமைச்சர்கள் வரவேற்பு கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். சரியாக ஒரு 11:30 மணி அளவில் கோயம்புத்தூர் செல்லக்கூடிய அவர் சாலை மார்க்கமாக சென்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் சுங்கச்சாலை அருகில் தான் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அதில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக நடைபெறக்கூடிய கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைப்பதும், அதே போன்று 15 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்க முடிவிட்டிருக்கக்கூடிய 16 பணிகளையும் திறந்து வைக்க இருக்கிறார். இது போன்று நாளை காலை மேட்டூர் அணையை திறந்து வைக்கக்கூடிய முதலமைச்சர் அதுவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக முதலமைச்சர் எங்கு சென்றாலும் பொதுமக்களுடனான ஒரு சந்திப்பு, கலந்துரையாடல் நிகழ்வுகளிலும் பங்கேற்கக்கூடிய ரோட் ஷோவும் நடைபெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் பொதுமக்கள் அவர்களை முதலமைச்சரை வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய கோரிக்கைகளையும் கொடுப்பதும், அதே போன்று பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ரோட் ஷோ நிகழ்வையும் ஒருங்கிணைக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் ஈரோடு பகுதியில் ரோட் ஷோவுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். 12 மணி அளவில் நடைபெறக்கூடிய நிகழ்வும், அதைத் தொடர்ந்து நாளை மேட்டூர் அணையை திறந்து வைத்திருந்தும் ரோட் ஷோ உள்பட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.